யூனிட் எக்ஸைஸ் 7ல் செகண்ட் சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலேருந்து அந்த டேங்க் அடியில் ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றும் போது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 7 லிட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டருன்ற ஸ்பீடில் வெளியே போகுது. வெளியே போகும்போது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த டேங்க்கு ஃபுல் தண்ணியை வடிகிறதுக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இங்கே மீட்டரில் கொடுத்துறாங்க. அது டெசிமலில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். சென்டிமீட்டரில் மாற்றினா என்ன வரும், 1.75 மீட்டர் எப்படியா மாறும், 175 சென்டிமீட்டர் ஆகிடும் இல்லையா, டிவைடட் பை 100 இல்லையா, டிவைடட் பை 100 போட்டால் தான் இது 0.75 போகும் இல்லையா. ஒரு 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்ரு இல்லையா, அதாவது 2 புள்ளி தள்ளி வச்சுக்கிட்டாங்க. நான் சென்டிமீட்டராக மாற்றும் போது அது 3 நம்பராக மாறிடுச்சு, 175 சென்டிமீட்டரு. இப்போ இதை நம்ம கியூபிக்கில் எழுதிக்கலாம். 7 லிட்டருங்கிறது எப்படி எழுதலாம், 7000 சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா அந்த பல்போட அளவு எதுவுமே கொடுக்கல, அதனால் அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போது இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஏதோ டேங்கோட வால்யூமையும் இதையும் ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு சமம் வந்துடும். எப்படின்னு பார்த்தா, என்னது விஷயம், 7000 இன்ட்டு எக்ஸ். ஏன் அப்படின்னா 7000 சென்டிமீட்டர் கியூபிக் தண்ணி ஒரு செகண்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை செகண்டுக்கு போகுதுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அதனால் இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த டேங்க்கு வால்யூம் இல்லையா. அப்போ வால்யூம் என்னது, 1/3 பை ஆர் கியூப் இல்லையா. இப்போ நம்ம ஆர் தெரியும், ஆர் என்னது 175 சென்டிமீட்டர். இப்போ நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 இல்லை 2 தானே, இது 2/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை 7000. இந்த 7000 கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் கியூப். ஆர் என்னது 175 இன்ட்டு 175 டிவைடட் பை 7000. அவ்வளோதான் இல்லையா. இப்போது என்ன இதில் கேன்சல் பண்ணணும் இல்லையா. இதை கேன்சல் பண்ண 7 7 எத்தனை 7 இருக்குது, 30 35 25 தெரியல, இது பண்ணிடலாம். 175 7 2 7 140 125. ஆமாம் கரெக்டு, எதுவும் பண்ணிடலாம். 7 2 14 மீதி 35 5 7 35. ஓகே, அப்போது 25. இதில் பாதி எவ்வளோ, 3500 இல்லையா. 7000 பாதி 3500, இதில் பாதி 1750, இது பாதி போயிடும். அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது, 1750. இதில் எத்தனை 5 இருக்குது, பார்க்கலாமா. 1750 பார்த்தா 5 3 15 திரும்ப 25 5 25 இந்த 0 இல்லையா, 350. இதில் எத்தனை 5 இருக்குது, 35 5 நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். 175 5 3 5 15 அப்புறம் 25 5 25. அப்போது இது 35, இது 350. இதை எத்தனை டைம்ஸு, இது 100 டைம்ஸு, இது டைம்ஸு. இதெல்லாம் எப்படி வச்சுக்கலாம் அதை, 5ஆல் டிவைட் பண்ணால் 7, இதில் 5ஆல் டிவைட் பண்ணால் 70. திரும்பவும் இந்த 7 போகும், இது 10. திரும்ப டிவைட் பண்ணால் என்ன வரும், இது 2, இது அவ்வளோதான், ஒன்றும் வராது. இது 5, அவ்வளோதான், மிச்சம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 11 இன்ட்டு 175 டிவைடட் பை 3 இன்ட்டு 2. 3 இன்ட்டு
2. 3 into 2 என்னது 175 into 11 போட்டுங்க 175 into 11 போட்டால் 5 12 1 8 9 1 x equal to 1925 divided by 6 into 5 இல்லையா திரும்ப 5 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 25 5 2 10 1 45 6 4 1 5 are 5 9605 அப்போது 9605 divided by 6 divided by 6 திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம் 6 ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா 6 ஆல் டிவைட் பண்ணால் 9605 divided by 6 1 6 are 6 36 6 6 are 36 0க்கு 0 அப்புறம் இது 5 இல்லையா 5 பார்த்தா 0 போச்சுன்னா 7 6 are 42 47 6 6 are 36 42 48 ஆமாம் 48 4 6 are ஆமாம் 1608 வரும் equal to 1608 08 அப்போது இது அப்படியே வச்சுக்கலாம் அப்போ இத்தனை செகண்ட் ஆகுது அந்த டேங்கோட தண்ணி கிளியர் ஆகும் ஓகேங்களா அந்த பைப் வழியாக போதும்னு சொன்னோம் இல்லையா இத்தனை செகண்ட்ஸ் ஆகிடுது அதை மினிட்ஸாக மாற்றணும்னு என்ன பண்ணலாம் x equal to 1608 divided by 60 60ஆல் நம்ம பண்ணால் என்ன பண்ணோம் அது என்ன ஆகிடும் இதுவாகிடும் இல்லையா என்ன மினிட்ஸ் ஆகிடும் பண்ணி பார்க்கலாமா 1608 divided by 60 பண்ணால் 30 இதை கேன்சல் பண்ணால் 804 திரும்ப 15 இது 402 அவ்வளோதான் இல்லையா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ டிவைட் பண்ணிடலாம் 402 divided by 15 2 சார் 15 102 பண்ணால் எவ்வளோ வரும் இது 6 ஒரு 70 தான் 6 அப்புறம் 85 7 85 7 திரும்ப 15 பண்ணால் 10 1 100 இல்லையே வராது 70 15 into 15 15 60 15 into 7 போட்டு பார்ப்போம் 5 3 1 7 7 10 105 அப்போது 6 தான் வரும் 6னா 6 into 5 எவ்வளோ வரும் 6 into 15 6 6 6 30 03 1 6 6 90 அப்போ திரும்ப என்ன வரும் 90 டிவைட் பண்ணால் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 12 127 இல்லையா போதும் எக்ஸ் ஈக்குவல் டு 26.7 அப்போ எவ்வளோ எழுதலாம் அதை 27 எழுதலாம் 27 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி சரிங்களா இப்போ அந்த டேங்க் வந்து இந்த டேங்கு தண்ணி வெளியே போகுது இல்லையா இந்த ஸ்பீடில் அது எவ்வளோ நேரம் ஆகுது 27 நிமிஷம் ஆகுது அப்ராக்சிமேட்லி